ஆவணி மாதத்தில் நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமர்வதால் உலகெங்கும் சுபிட்சமும் அனைத்து ராசிகளுக்கும் பெரும் திருப்புமுனைகளும் உண்டாகப் போகின்றன. தமிழ் மாதங்களில் மங்களகரமான மாதமாக கருதப்படும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17 முதல் பிறக்கிறது. இந்த மாதத்தில் பூமிகாரகனான செவ்வாய் பகவான் புதனின் வீட்டில் அமர்வதால் ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சேர்க்கை பிரகாசிக்கும். மேலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதோடு சிம்மத்தில் சூரியன் பலம் பெறுவதால் இந்த மாதம் பல ராசிகளுக்கு ராஜயோக அமைப்பை தரவிருக்கிறது. ஆவணி மாதத்தின் 12 ராசிகளுக்கான துல்லியமான பொது பலன்கள் மற்றும் தோஷங்களை நீக்கும் எளிய பரிகாரங்களை இனி விரிவாக காண்போம். மேஷம். மேஷ ராசிக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும். வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். இருப்பினும் குடும்ப சுபகாரியங்களுக்கான செலவுகள் சற்று அதிகரிக்கும் என்பதால் திட்டமிட்டு செயல்படவும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி வழிபடவும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த மாதம் சொத்து சேர்க்கை, வாகன யோகம் சிறப்பாக அமையும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் தடைப்பட்ட பணவரவுகளும் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தேவையற்ற வீண் அலைச்சல்களையும் ஆடம்பர செலவுகளையும் குறைத்துக் கொள்வது நல்லது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை மலர் சாற்றி அர்ச்சனை செய்யவும். மிதுனம். தைரிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் கடினமான சூழ்நிலைகளையும் மன உறுதியுடன் கையாளுவீர்கள். உங்களின் தலைமைத்துவ பண்பு பணியிடத்தில் பெரிய பாராட்டை பெற்றுத்தரும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இளைய உடன்பிறப்புகள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பரிகாரம்: புதன்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடவும். கடகம். தனஸ்தானத்தில் சூரியனின் பலத்தால் உங்களின் பொருளாதார நிலை கணிசமாக உயரும். உங்களின் பேச்சுத்திறனும் சாதுரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பழைய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற்று முன்னேறுவார்கள். பரிகாரம்: தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கவும். சிம்மம். உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் சமூகத்தில் உங்களது செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் முக்கிய நபர்களின் ஆதரவால் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வெள்ளம் தானமாக வழங்கவும். கன்னி ராசிக்கு 12ஆம் வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் இருப்பதால் நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற அலைச்சல்களும் விரய செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. சக ஊழியர்களால் சிறிய மனக்கசப்புகள் வரலாம் என்பதால் பேச்சில் நிதானம் அவசியம். தொழில் ரீதியான பயணங்கள் சாதகமாக முடியும். பரிகாரம்: எப்போதும் உங்களுடன் ஒரு சிவப்பு நிற கைக்குட்டையை வைத்திருக்கவும். துலாம். லாபஸ்தானத்தில் சூரியன் வலுவாக அமர்வதால் உங்களின் தன்னம்பிக்கை மிக உயர்வாக இருக்கும். தெளிவான சிந்தனையால் உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் வியாபார விரிவாக்கம் மூலம் அசுர லாபம் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பரிகாரம்: புதன்கிழமைகளில் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்கவும். விருச்சிகம். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெறுவதால் வேலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். குடும்ப வாழ்க்கையில் துணையுடன் பரஸ்பர நம்பிக்கையும் புரிதலும் அதிகரிக்கும். பரிகாரம்: தினமும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். தனுசு. இந்த மாதத்தில் திட்டமிடாத செயல்களால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஆகலாம். பயணங்கள் மற்றும் நிதிநிலை தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. இருப்பினும் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நேரத்தை வீணடிக்காமல் உழைத்தால் நேர்மறை மாற்றங்கள் சாத்தியம். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடவும். மகரம். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மறைவதால் ஆரோக்கியத்தில் அனுகூலமான அக்கறை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தியோகத்தில் அமைதியை தரும். மறைமுக போட்டிகள் இருந்தாலும் உங்களின் சமயோசித புத்தியால் அவற்றை முறியடிப்பீர்கள். திடீர் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபமேற்றி நாராயண சூக்தம் பாராயணம் செய்யவும். கும்பம். சமசப்தம ஸ்தானத்தில் சூரியனின் அமைப்பால் குடும்பத்தில் நல்ல உறவு மேம்படும். குடும்ப பொறுப்புகளை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாழ்க்கை துணையின் வழியே நல்ல ஆதாயங்களும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பரிகாரம்: தினசரி பெருமாள் வழிபாடும் துளசி தீர்த்தம் அருந்துவதும் நற்பலன் தரும். மீனம். 6ஆம் வீட்டில் சூரியன் பலம் பெறுவதால் கடன் மற்றும் நோய் நொடிகள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும்.
உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். வழக்கு மற்றும் போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். பரிகாரம்: புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பறவைகளுக்கு தானியங்களை உணவாக அளிக்கவும். சுபகாரியங்களுக்கு பெயர் பெற்ற இந்த ஆவணி மாத கிரக நிலைகள் பெரும்பாலான ராசிகளுக்கு புதிய பொருளாதார தொடக்கங்களையும் குபேர சம்பத்துகளையும் அள்ளித்தர காத்திருக்கிறது. கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தை நமது முறையான திட்டமிடலோடும் கடின உழைப்போடும் இணைத்தால் இந்த ஆவணி மாதத்தில் நாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பது உறுதி. உரிய எளிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மேற்கொண்டு இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துகிறோம். உங்களுக்கு இந்த தொகுப்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற துல்லியமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம குபேர ஜோதிடம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.